செய்திகள் தொடர்கின்றன. சுட்டெரிக்கும் கோடை வெயிலுக்கு இதமாக நீலகிரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். நீலகிரியில் தற்போது கோடை சீசன் துவங்கியுள்ளது. சமவெளி பகுதிகளில் சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கத்தை அனுபவித்து வரும் மக்களுக்கு நீலகிரியில் இதமான சூழல் புத்துணர்ச்சியை அளிக்கிறது. இதை அனுபவிப்பதற்காக ஆண்டுதோறும் லட்சக்கணக்கானோர் இங்கு வந்து செல்வது வழக்கம். மேலும் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக உதகையில் உள்ள தாவரவியல் பூங்காவில் பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. இந்த இதமான சூழலை அனுபவிக்க வரும் சுற்றுலா பயணிகள் தங்கள் சொந்த ஊர்களுக்கும் திரும்ப மனம் இன்றி திரும்பிச் செல்கின்றனர். இங்கே இருக்கிற இந்த சுச்சுவேஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்குது. பொதுவாக எங்கள் மாவட்டம் வந்து வேலூர் மாவட்டத்தை வேலூர் மாவட்டம் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வெயிலுடைய வாட்டம் எங்களை வாட்டுகின்ற அளவுக்கு இருக்கின்றது. அந்த வாட்டத்தை தணிப்பதற்காக நாங்கள் ஊட்டியை நாடி வந்தோம். இந்த ஊட்டியில் இருக்கிற இந்த கிளைமேட் வந்து எப்பொழுதும் எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. காரணம், நாங்கள் வெயிலிலே வாடி வதந்து புழுக்களாக தவிர்க்கின்ற இந்த காலத்தில் எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு இளமையை உருவாக்கக்கூடிய, உடல்ல ஒரு புதிய சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இந்த ஊட்டி கொடுப்பதனால இது ஊட்டி வந்து நம்ம தமிழ்நாட்டின் ஒரு இளவரசி அப்படி என்று கூட ஒரு வர்ணிக்கலாம். கிருஷ்ணகிரி அருகே தொழிற்சாலைகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலானது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சிப்காட் பகுதியில் இயங்கி வரும் சுப்ரீம் பேக்கேஜ் என்ற பிளாஸ்டிக் குடோனில் நேற்று மாலை திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் தொழிற்சாலையின் உள்ளே இருந்த இயந்திரங்கள் மற்றும் மெத்தைக்கு பயன்படுத்தும் ஃபோம் ஆகியவை தீயில் எரிந்து சாம்பலானது. இதையடுத்து அடுத்தடுத்து உள்ள கெமிக்கல் நிறுவனம், மைக்ரோமேக் நிறுவனம் ஆகியவற்றுக்கும் தீ பரவியதால் அந்த பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காணப்பட்டது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சுமார் 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. அடுத்தடுத்து 3 தொழிற்சாலைகளில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தினால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சாம்பலானது. இயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் பயிர் மகசூல் அதிகரிப்பதோடு மண் வளமும் பாதுகாக்கப்படுகிறது என்று கம்பம் வட்டார விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் பயிரிடப்படும் கரும்பு, வாழை பயிர்கள் மற்றும் காய்கறி தோட்டங்களுக்கு விவசாயிகள் அதிக அளவில் இயற்கை உரங்களை பயன்படுத்தி வருகின்றனர். ரசாயன உரங்களை தவிர்த்து வருகிறார்கள். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த விவசாயிகள், ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் பயிர்களுக்கு தழைச்சத்து, மணிச்சத்து, அடி உரம் ஆகியவை அதிக அளவில் கிடைப்பதோடு மண் வளமும் பாதுகாக்கப்பட்டு மகசூலும் அதிகரிப்பதாக கூறுகின்றனர். உரம் மற்றும் பூச்சி மருந்துகளின் விலை உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இயற்கை உரங்கள் பயன்படுத்துவதால் பயிர் பாதிக்கப்படாமல் உள்ளது தங்களுக்கு ஆறுதல் அளிப்பதாகவும் விவசாயிகள் அப்போது தெரிவித்தனர். இயற்கை உரத்தை இப்போ நாங்கள் எல்லா பயிருக்குமே போட்டுக்கிட்டு இருக்கோம். காய்கறி பயிர் எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இயற்கை உரம் போடுறதுனால மண் வந்து முதல்ல நல்லா பாதுகாக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பூச்சி தாக்குதல் வந்து மெயினாக குறைஞ்சிக்கிறது, செலவு நமக்கு கம்மியாகிருது. திருப்பூரை அடுத்த பெருமாநல்லூரில் பிரசித்தி பெற்ற கொண்டத்து காளியம்மன் திருக்கோவிலில் குண்டம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கோவிலில் திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான குண்டம் இறங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர், அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். கும்பகோணம் அருகே உள்ள ஒப்பிலியப்பன் கோவில் ஸ்ரீ வெங்கடாசலபதி ஆலயத்தில் இறைவனுக்கு முல்லை, மல்லிகை, வெள்ளை, தாமரை, வெள்ளை அரளி, சிவப்பு அரளி உள்ளிட்ட பல்வேறு மலர்களை கொண்டு மலராபிஷேகம் நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற வேளிமலை முருகன் கோவிலில் திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. விருதுநகரில் உள்ள பராசக்தி மாரியம்மன் கோவிலில் திருத்தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விருதுநகர் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் க. பாண்டியராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்தனர். சர்க்கரை ஆலை ஊழியர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர அரசு தரப்பில் இன்று நடைபெறும் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
ஊதிய உயர்வு போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து சர்க்கரை ஆலை ஊழியர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சாவூர், சேத்தியாத்தோப்பு, வேலூர் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் உள்ள கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் அரவை பணிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் தங்கமணி, சர்க்கரை ஆலை ஊழியர்கள் போராட்டம் விரைவில் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்று அறிவித்தார். அதன்படி சென்னையில் தொழிலாளர் நல ஆணையரக அதிகாரிகள், தமிழ்நாடு சர்க்கரை கழக நிர்வாகிகள், சர்க்கரை ஆலை ஊழியர் சங்க நிர்வாகிகள் பங்கேற்கும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை இன்று நடைபெறவுள்ளது. சென்னையில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு காணப்படாவிட்டால் போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை என்றும் ஊழியர்கள் கூறியுள்ளனர். 7வது நாளாக தொடரும் ஊழியர்கள் போராட்டத்தால் லட்சக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கரும்பு விவசாயிகள் வேதனையுடன் கூறியுள்ளனர். குறிஞ்சிப்பாடியை அடுத்த வடலூர் நெல் மண்டிக்கு விவசாயிகள் லாரியில் கொண்டு வந்த நெல் மூட்டைகளை இறக்காமல் காலதாமதம் செய்வதால் விவசாயிகள் கடும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை அடுத்த வடலூரில் அரசு நெல் கொள்முதல் மண்டிக்கு விவசாயிகள் நெல் மூட்டைகளை லாரிகளில் கொண்டு வந்து விற்கிறார்கள். அதன்படி கடந்த ஒரு வாரமாக இப்பகுதி விவசாயிகள் தங்களது நெல் மூட்டைகளை லாரியில் கொண்டு வந்து மண்டியில் இறக்கி வைக்க முயன்றனர். இதற்கு அதிகாரிகள் ஒத்துழைக்கவில்லை. இதனால் விவசாயிகள் மிகவும் கவலையுடன் உள்ளனர். போதுமான இடவசதி இருந்தும் நெல் மூட்டைகளை இறக்க அதிகாரிகள் அனுமதிக்காமல் அலட்சியப்படுத்துவதே இதுபோன்ற நிலைக்கு காரணம் என்று விவசாயிகள் கூறினார்கள். கடலூர் மாவட்டத்தில் ஃபுல்லாகவே நெல் கொள்முதல் பிடிக்கிறாங்க. நெல் பிடிச்சி எல்லாமே இங்கே தான் வரணும். கடலூர் சபை அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, விருதாச்சலம், கடாம்புளியூர் 4-5 இடம் இருக்குது. ஆனால் இப்போ அதிகபட்சமாக இருக்கிறது வள்ளூர் சபையில் தான். ஆனால் இவங்க கொஞ்சம் நிர்வாகத்தில் கொஞ்சம் நிறையா உதவியாக எடுத்து கழி குச்சி எல்லாம் இங்கே ரெடி பண்ணி ஆளுங்களை கொஞ்சம் அதிகம் பண்ணாங்கன்னா வண்டிங்க கரெக்டாக அன்லோட் ஆகும். சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் வெயில் 100 டிகிரியை தாண்டி சுட்டெரித்தது. சென்னையில் 12 மணிக்கு மேல் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. அனல் காற்றும் வீசத் தொடங்கியது. மாலையில் கடற்காற்று வீசத் தொடங்கியதை அடுத்து வெப்பத்தின் தாக்கம் தணிந்தது. வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிப்பதை அடுத்து இளநீர், குளிர்பானங்களின் விற்பனை சூடுபிடித்துள்ளது. சென்னையில் அதிக அளவாக மீனம்பாக்கத்தில் 101 டிகிரி வெப்பம் பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வெயில் நகரமான வேலூரில் மார்ச் மாதம் இறுதியில் இருந்து வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. செவ்வாய்க்கிழமையன்று வேலூரில் அதிகபட்சமாக 104 டிகிரி வெப்பம் பதிவாகியுள்ளது. இதேபோல் காரைக்குடி நகரிலும் வெயில் அதிகமாக காணப்பட்டது. மே மாதம் முதல் வாரம் அக்னி நட்சத்திரம் தொடங்க உள்ள நிலையில் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என தெரிகிறது. டாஸ்மாக் கடையை வேறு இடத்திற்கு மாற்றக்கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் கடை ஊழியர்கள் 2 பேரை கடைக்குள் அடைத்து வைத்து பூட்டு போட்டனர். வேலூர் மாவட்டம் வசந்தபுரத்தில் டாஸ்மாக் கடை ஒன்று பள்ளிகள் அமைந்துள்ள பகுதியில் இருந்து வருகிறது. எனவே அந்த மதுபான கடையை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று அகில இந்திய பெருமன்றத்தினர் மற்றும் பொதுமக்கள் நேற்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பொதுமக்கள் சிலர் ஆத்திரமடைந்து டாஸ்மாக் கடையில் பணிபுரியும் 2 ஊழியர்களை கடைக்குள் தள்ளி கதவை மூடிவிட்டு பூட்டு போட்டனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் அங்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். கடைக்குள் பூட்டப்பட்டவர்கள் மீட்கப்பட்டனர். பசங்க போறாங்க வராங்க, ஸ்கூலு பக்கத்திலே இருக்கிறதுனால குழந்தைங்களாம் போற வரதுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்குது. பக்கத்துல மெடிக்கல் ஷாப் இருக்குது. ஜனங்க பொம்பளைங்க கோயிலுக்கு போக கூட முடியல. எல்லாம் வந்து ஒரே அட்டகாசம் குடிச்சிட்டு நைட்ல குடிச்சிட்டு ஒரே தரக்குறைவா லேடிஸுங்க போயிட்டு வர முடியும். கிருஷ்ணகிரி அருகே அங்கன்வாடி ஊழியர் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி அருகே பையனப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணன். இவரது மனைவி வரதம்மாள். இவர்களுக்கு ரேவதி என்ற 12 வயது மகளும் பாஸ்கரன் என்ற மகனும் உள்ளனர். வரதம்மாள் அங்கன்வாடியில் ஊழியராக வேலை செய்து வந்தார். நேற்று இரவு போனில் வந்த அழைப்பை ஏற்று வெளியே சென்றிருந்தார். நீண்ட நேரமாகியும் அவர் திரும்பி வராததால் அவரது உறவினர்கள் தேடி பார்த்தனர். அவர் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் இன்று காலை வரதம்மாள் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தார். தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து கொலை செய்யப்பட்ட வரதம்மாள் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி 8 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணி சென்னையை வீழ்த்தியது. விவரம் இடைவேளைக்கு பிறகு.